சகிருத் பத்மஹம்சம் சசிருச்சீம் மிருதுஹாசம் ஷாமளாம்போதவாசம் கலிதரிப்பு நிராசம் காந்தமுத்துங்கநாசம் நதிநுதி பரதாசம் நௌமி பிஞ்சாவதம்சம் சுவாமியே சரணம் ஐயப்பா சத்குருநாதனே சரணம் ஐயப்பா சமஸ்தாபராத ரக்ஷகனே சரணம் ஐயப்பா. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஐயப்பனுடைய ஸ்லோகம். இப்போ இந்த மாலை போட்டுக்கிறது விரதம் இருக்கிற முறையிலிருந்து இந்த முதல், அதாவது ஏற்றிவிடப்பா ஐயப்பா என்ற தொகுப்பிலே நாம் முதலிலே தொடங்கப் போவது மாலை போடுகிற முறை. நிறைய பேர் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறாங்க. இது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சார் இப்போ வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதத்தில் ஏன் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு விரதம் துவங்கணும்? இப்போ மாதம் எல்லோரும் சபரிமலைக்கு போகிறோம். ஆனால் ஏன் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடணும் அப்படின்னா, ரொம்ப மிகப்பெரிய ஒரு 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 உண்மை அதில் அடங்கி இருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நாங்கள்லாம் இந்த பழைய குருசாமிகள், எங்கள் அப்பாலாம் சபரிமலைக்கு போகும்போது 1957லேருந்து மலைக்கு போகிறாங்க. அப்போ இருந்த குருசாமிகளிடம் கேட்ட விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏன்னா நான் குருசாமி அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. உண்மையில் பார்க்க போனால் ஐயப்பன் என்ற தத்துவம் மிகப்பெரிய விஷயம். அது பல பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த ஐயப்பனை பற்றி பேசுகிற பொழுது மாலை போட்டுக்கொள்கிற முறை, இந்த கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம ஏன் விரதம் ஆரம்பிக்கிறோம்? நாம் இன்றைக்கு கோடான கோடி மக்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய சபரிமலைக்கு போகிறோம்ல, அந்த சபரிமலை அந்த கோவிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்த நாள் கார்த்திகை 1ஆம் தேதி. ஐயப்பனுடைய வழிபாட்டிலே குருசுவாமி வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான விஷயம். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த ஐயப்பனுடைய அடிக்கல் நாட்டு விழா, இந்த ஆலயத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா நடந்த பொழுது தேவாதி தேவர்கள் இருக்கிறார்கள், பந்தளராஜா இருக்கார், அகஸ்தியர் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க, பரசுராமர் இருக்கார். ஆனால் அப்போ ஐயப்பன் அசரீரியாக ஒரு குரல் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, இந்த ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா போது முதல் கல்லை யார் எடுத்து வைக்கிறது? எல்லாருக்கும் சந்தேகம். அகஸ்தியர் அவளாக இருக்கார், நம்ம தான் வைக்க போகிறோம். பந்தளராஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், நான் வளர்த்த பையன், அதனால் என்ன தான் வைக்க சொல்லுவார் அப்படின்னு. எல்லாரும் ஆவலாக இருக்கும் பொழுது ஐயப்பனுடைய அசரீரி ஒலிக்கிறது. என்ன ஒலிக்கிறது அப்படின்னா, ஐயப்பன் சொல்கிறாரு, இந்த அடிக்கல் நாட்டு போது முதல் கல்லை என்னுடைய குருநாதர் எடுத்து வைக்க வேண்டும்னு ஐயப்பன் சொல்கிறார். எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. அப்போ ஐயப்பனுடைய குரு தான் சபரிமலையின் அடிக்கல் நாட்டும் பொழுது முதல் கல்லை எடுத்து வைத்தவர் ஐயப்பனுடைய குரு. அதனால தான் ஐயப்பனுடைய வழிபாட்டில் குருநாதருக்கு முதல் வழிபாடு. இப்போது அந்த கார்த்திகை 1ஆம் தேதி விரதம் ஆரம்பிக்கும் பொழுது, கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம மாலை போடுறோம். இந்த மாலை போடும் பொழுது யார்கிட்ட மாலை போடணும்? நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு. சார் விரதம் 48 நாளா, 41 நாளா, 42 நாளா, 40 நாளா? இது பல குழப்பங்கள் மக்களிடம் இருக்கிறது. கார்த்திகை 1ஆம் தேதி எப்போவுமே நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா வருஷம் கார்த்திகை 1ஆம் தேதி எப்போவுமே கரிநாள் அப்படின்னு கேலண்டரில் போட்டிருக்கோம். சார் கரிநாளில் எப்படி மாலை போட முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சத்தியமான விஷயம் என்னென்னா, ஐயப்பன் மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வம் என்பதை முதலில் சுவாமிமார்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயப்பனுக்கு அஷ்டமி நவமி பார்க்க வேண்டாம், ஐயப்பனுக்கு ராகுகால யமகண்டம் பார்க்க வேண்டாம், ஐயப்பனுக்கு அமாவாசை பௌர்ணமி பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் இன்று கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக, தர்மத்தை ரட்சிக்க தர்மசாஸ்தாவாக சபரிமலையில் இன்றைக்கும் நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தோடு இதை தொடங்குகிறேன். சபரிமலையில் ஐயப்பன் இன்றைக்கும் இப்போவும் உயிரோடு இருந்து தவம் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம். ஐதீகம் மட்டுமல்ல,
சத்தியமோ தான். ஐயப்பன் உயிரோடு சபரிமலையிலே இருக்கிறார், நமக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம்.